என்ன நடிகர் விஜயும் கைதா? தமிழகம் முழுவதும் தவேக தொண்டர்கள் அதிர்ச்சி. திடீர் போராட்டத்தால் வெடித்த பூகம்பம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் மாணவி ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் ஞானசேகரன் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கில் அரசியல் பின்புலம் உள்ளதாக அதிமுகவும் பாஜக உள்ளிட்ட கட்சிகளும் விமர்சனமும் செய்து வருகின்றன. இந்த சூழ்நிலையிலோ பெண்கள் பாதுகாப்பு குறித்து தமிழக வெற்றிக் கழக தலைவரான விஜய் கைப்பட கடிதம் ஒன்றை எழுதி வெளியிட்டிருக்கிறார். அதில் அன்பு தங்கைகளே என்று கூறியபடி கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள், எண்ணருமை தங்கைகள், பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள், சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள் என பல்வேறு வன்கொடுமைகளை கண்டு தங்கள் அண்ணனாக மன அழுத்தத்திற்கும் வேதனைக்கும் ஆளாகியிருக்கிறேன். அதேபோல இவ்வாறு யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது? நம்மை ஆளும் ஆட்சியாளர்களை எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததுதான். அதேபோல எல்லா சூழல்களிலுமே நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன், அண்ணனாகவும் அரணாகவும். எனவே எதை பற்றியும் கவலை கொள்ளாமல் கல்வியில் கவனம் செலுத்துங்கள். பாதுகாப்பான தமிழகத்தை படைத்தே தீருவோம். அதற்கான உத்தரவாதத்தை நாம் அனைவரும் இணைந்தே விரைவில் சாத்தியப்படுத்துவோம் என எழுதியிருந்தார். விஜய் எழுதிய இந்த கடிதத்தை தமிழகம் முழுவதும் தவேக கட்சியினர் பொதுமக்கள் விநியோகம் செய்து வருகின்றனர். இந்த சூழ்நிலையிலோ நேற்றைய தினம் பிற்பகலில் கிண்டி ராஜ்பவனில் ஆளுநர் RN ரவியை சந்தித்து தவேக தலைவர் விஜய் மனு அளித்திருந்தார். அதில் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க வேண்டும், அனைத்து இடங்களிலும் பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்ய உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும், தமிழகம் முழுவதும் அண்மையில் பெய்த பருவமழை மற்றும் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் இன்னும் உரிய நிவாரணம் கிடைக்கவில்லை. இந்த விவகாரத்தில் மாநில அரசு கேட்கும் நிவாரணத் தொகையை ஒன்றிய அரசும் முழுமையாக வழங்க வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை முன்வைத்ததாக தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இத்தகைய சூழலில் நேற்றைய தினம் தவேக தலைவர் விஜய் வெளியிட்ட கடிதத்தை துண்டு பிரசுரமாக அக்கட்சியினர் வழங்கி வந்ததை பார்வையிட புஷி ஆனந்த் வந்திருக்கிறார். அப்போது முன் அனுமதி பெறாமல் கூட்டம் கூடியதற்காக புஷி ஆனந்த் மற்றும் அவருடன் இருந்தவர்களை போலீசார் அதிரடியாக கைது செய்து அருகே உள்ள தனியார் மண்டபத்திற்கு அழைத்து சென்றுள்ளனர். இந்த தகவலானது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியது மட்டுமல்லாமல் பரபரப்பு சூழ்நிலையையும் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அது மட்டுமில்லாமல் அனுமதி இல்லாமல் போராட்டம் நடைபெற்றதாக பொய்யான குற்றச்சாட்டையும் முன்வைத்து நடிகர் விஜய் அவர்களையும் கைது செய்ய காவல்துறை அதிகாரிகள் திட்டமிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு சில காரணங்களால் அதை செய்யவில்லை என்று சொல்லப்படுகிறது. இருந்தாலும் விஜய் மீது ஆளுங்கட்சிக்கு பயம் வந்துவிட்டது என்று சமூக வலைதளங்களில் திமுகவை விமர்சித்து வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது.